ரஜினி ஒரு லைட்டர் வெயிட் படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கமல் வந்து அவரோட கடனை அடைக்கிறதுக்கு தான் ரஜினி நடிச்சு கொடுக்குறாரு. ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற ப்ராஜெக்ட். அது வந்து 2027 ஜனவரியில் தான் தொடங்குறாங்க. 46 வருஷம் ஆச்சு சேர்ந்து நடிச்சு, 2 பேரும் சேர்ந்து நடிச்சு. அதனால் கமல் நேராக ரஜினி போய் பார்க்குறாரு. ரஜினி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், தக் லைஃப் எடுத்த வகையில் பார்த்தீங்கன்னா 180 கோடி ரூபா வந்து நஷ்டமாயிருச்சு, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறார். சுந்தர்சி வந்து ஏற்கனவே கமலுக்கும் அறிமுகமானவர். அவர் அன்பே சிவம் எடுத்தார், கமலோட ஒர்க் பண்ணியிருக்காரு. சுந்தர்சி எப்படி ஒர்க் பண்ணுவார்னு கமலுக்கு தெரியும். சுந்தர்சிக்கு ரஜினியோட ஒர்க் பண்ணமோ அனுபவம் இருக்குது, ரஜினியோட மூடும் தெரியும். கமலோட ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது, கமலோட மூடும் தெரியும். படம் வந்து ரஜினி கமலஹாசனுக்கு தயாரிப்பாளராக 2 படம் பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கமலோட கடன்லேருந்து வெளியில் கொண்டு வரணும். ஒரு படத்தை எப்படி எடுத்தால் அந்த படம் வெற்றி படமாகும், எப்படி வந்து அந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து சுந்தர்சி தெரிஞ்சு வச்சுருக்காரு. சுந்தர்சி அவரோட வந்து ஆகச்சிறந்த சிஷியர் வந்து ஹிப்ஹாப் தபிலா அப்படின்றத சொல்லுவாங்க, ஆதி வந்து சொல்லுவாங்க. அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அனிருத் தான் வந்து இவங்களோட ரஜினி சாரோட ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர். அந்த சைடில் கமல் சார் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். இது வந்து எந்த சந்தேகமே இல்லை, அனிருத் தான். சுந்தர்சி அவர் வந்து வந்தாலே ஒரு 2-3 ஹீரோயினோட வச்சு ஒரு படம் பண்ணுவாங்க, ஒரு கதை பண்ணுவாங்க. அப்படின்றப்ப ஹீரோயின் தமன்னாவா அப்படின்னு ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சினிமாவாகட்டும் சோஷியல் மீடியாவாகட்டும் மிகப்பெரிய ஒரு டாக் வந்து போகுது. என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரஜினி அவர்கள் அண்ட் வந்துட்டு கமல் அவர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ண போகிறாங்க. இது யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துச்சு. இது சம்மந்தமாக நிறைய இஷ்யூஸும் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நம்மள்ட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு அப்டேட், எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. ரஜினி சார் கமல் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தகவலாக இருந்துச்சு. ஆனால் அதில் சுந்தர்சி சார் வராங்கன்றப்போ மிகப்பெரிய ஒரு டாக் வந்துருச்சு. நெல்சன் போவாங்களா, லோகேஷ் கனகராஜ் போவாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தப்போ திடீர்னு சுந்தர்சி அவர்கள் வந்ததுக்கு என்ன காரணம், ஆக்சுவலாக என்ன சார் நடந்தது? இல்லை, நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்ட் வந்து வேறு. அதாவது ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற ப்ராஜெக்ட். அது வந்து 2027 ஜனவரியில் தான் தொடங்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வேறு. இந்த ப்ராஜெக்ட் வந்து கமல்ஹாசன் வந்து ப்ரொடியூசர், ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ரஜினி வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தை சுந்தர்சி டைரக்ட் பண்ணுறாரு. ஏன் 2 ப்ராஜெக்ட்டு, அதாவது வந்து ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற ஒரு ப்ராஜெக்டையும் ராஜ்கமல் தான் தயாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினி வந்து இமீடியட்டாக ராஜ்கமலுக்கு ஒரு படம் ஹீரோவாக நடித்து கொடுக்குறாரு. எதுக்காண்டி இது பண்ணுறாரு அப்படின்னா, ரஜினி கமல் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தெரியும். அதாவது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1975லேருந்தே 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கமலஹாசன் தொடக்க நிலையில் இருக்கார். ரஜினிகாந்த் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வில்லனாக நடிச்சிட்ருக்கார். ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 75லேருந்து 78 பைரவியில் தான் ஹீரோவாக அறிமுகமாகறாரு. அது வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 26 படங்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் பல லாங்குவேஜில் வந்து வில்லனாக நடிக்கிறார். வில்லனாக மட்டுமே நடிக்கிறாரு. ஸோ கமலஹாசன் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், அதாவது வந்து ஒரு செகண்ட் ஹீரோ, ஒரு விஜயகுமாரோட சேர்ந்து ஒரு படம், அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து கமலஹாசனும் நடிக்கிறாரு. பெருசாக கமலஹாசனுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஹீரோ இமேஜ் அப்படிங்கிற ஒரு படமே வராமல் இருந்த காலகட்டத்தில் தான் டிஎன் பாலுன்னு ஒரு டைரக்டர், அவர் வந்து சட்டம் என் கையில்னு ஒரு படம் எடுக்கிறார். அந்த படத்தில் தான் வந்து கமலஹாசன் வந்து பெருசாக ஹீரோவாக ப்ரொமோட் ஆகுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினி வந்து பைரவியில் வந்து ஹீரோவாக ப்ரொமோட் ஆகுறாரு. ஸோ இந்த காலகட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா. இந்த காலகட்டங்களில் வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நினைத்தாலே இனிக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, இந்த படம்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ரஜினிக்கும் பெரிய ஃபேம் கிரியேட் ஆச்சு, இன்னொரு பக்கம் கமலுக்கும் பெரிய ஃபேம் கிரியேட் ஆச்சு. தனித்தனியாக ரசிகர்கள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கமல் ரஜினி 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்தில் இப்போ கமலுக்கு 1 லட்சம் சம்பளம் கொடுக்கலாம், அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் 1 லட்சம் சம்பளம் கொடுக்கலாம், ரஜினிக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னா கமலுக்கு 50,000 கொடுக்குறாங்க, ரஜினிக்கு 50,000 கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபாலேயே ப்ரொடியூசர்ஸ் வந்து படத்தை எடுத்துடுறாங்க. அதில் 2 பேருமே இருக்காங்க, ரஜினியும் இருக்காங்க, கமலும் இருக்காங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு பெரிய லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கமல் ரஜினி 2 பேருமே சேர்ந்து ஒரு காலகட்டங்களில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இனி நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டாம்,
காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு தனி மார்க்கெட் உருவாயிருச்சு, எனக்கும் ஒரு தனி மார்க்கெட் உருவாயிருச்சு. இது யார் சொல்கிறான்னா, கமல் ரஜினிகிட்ட சொல்கிறார். 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறதுனால தனித்தனியாக வந்து நம்ம இனிமேல் படங்கள் நடிப்போம், 2 பேரும் இனிமேல் எக்காரணம் கொண்டும் சேர்ந்து படம் நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த முடிவுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு சோலோ ஹீரோவாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். தனியாக கமலோடு சேர்ந்து நடிக்கிறத தவிர்த்துட்டு தனியாக பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பில்லா, ரங்கா, குப்பத்து ராஜா, பொல்லாதவன், போக்கிரி ராஜா, அடுத்த வாரிசு, நிறைய படங்கள் அவர் வேற ஒரு ஸ்டைலில் போகிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கமல் வந்து செப்பிக்குள் முத்து, சகலகலா வல்லவன், இப்படி நிறைய படங்கள் வந்து கமலஹாசன் வேற பக்கம் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ 46 வருஷம் ஆச்சு சேர்ந்து நடித்து, 2 பேரும் சேர்ந்து நடித்து. இந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து நடித்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு இந்த முடிவு ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, கமலஹாசன் வந்து தக் லைஃப் படம் எடுத்தார் இல்லையா, அந்த தக் லைஃப் படம் வந்து மணிரத்னத்தோடு சேர்ந்து பண்ணார். அதாவது கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அதில் ஒரு தயாரிப்பாளர். தக் லைஃப் எடுத்த வகையில் கமலஹாசனுக்கு வந்து 180 கோடி ரூபா நஷ்டம். ஒரே படத்தில் 180 கோடி ரூபா நஷ்டம். கமலஹாசன் சம்பளம் இல்லாமல், நான் சொல்கிறது கமலஹாசனுக்கு ஒரு பெரிய சம்பளம் இருக்குது இன்றைக்கி, அது இல்லாமல் 180 கோடி ரூபா ஒரு தயாரிப்பாளராக கமலஹாசனுக்கு பெரிய நஷ்டம். தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் டோட்டல் டிசாஸ்டர். அதாவது போட்ட பணத்தை எதுவுமே திருப்பி எடுக்க முடியல, படம் வாஷ் அவுட். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கமல் வந்து ஒரு கடன் சுமைக்குள்ளே இன்னி போய் மாட்டிட்டார். நீங்கள் நினைக்கலாம், கமல் வந்து விக்ரம் படத்தில் வந்து 300 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமரன் படத்துலையும் ஒரு பெரிய லாபம் கிடச்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து கமலுக்கு வந்து இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ கமல் ஆல்ரெடி வந்து கடனில் இருந்தார். இந்த விக்ரம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த அமரன் படம் லாபத்துக்கு முன்னாடி கமல் ஆல்ரெடி கடனில் இருந்தார். நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் கமலுக்கு இருந்துச்சு. இந்த வந்த லாபத்தை வந்து இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இன்றைக்கி ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்னு நினைக்கும் போது தான் தக் லைஃப் படத்தில் நடிக்கிறார். தக் லைஃப் படத்தில் வந்து 180 கோடி ரூபா நஷ்டமானதுக்கப்புறம் இந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுறதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கமலுக்கு. கமல் வந்து ராஜ்கமல் ஃபிலிம் சார்பாக வேறு ஏதாவது கவின் மாதிரி நடிகர்கள், இன்னும் வேறு சின்ன சின்ன நடிகர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஹரிஷ் கல்யாண், இல்லைன்னா மணிகண்டன், இந்த மாதிரி நடிகர்களை வச்சு ஒரு படம் எடுத்தால் அதில் வந்து ஒரு பெரிய லாபம் பார்க்க முடியாது. இந்த 180 கோடி கடனை அடைக்க முடியுமா அப்படின்னா அடைக்க முடியாது. இப்போ ஒரு மணிகண்டனை வச்சு, ஒரு ஹரிஷ் கல்யாணை வச்சு எடுக்கிற படத்தில் அதிகபட்சம் என்ன உங்களுக்கு ஒரு 5 கோடியோ 10 கோடியோ லாபம் கிடச்சிரும். அதே மாதிரி எத்தனை படம் எடுப்பீங்க? கிட்டத்தட்ட 20 படம் எடுப்பீங்களா? அந்த 20 படம் வந்து எல்லா படமே வெற்றி படம் ஆகும்னு உத்தரவாதம் கிடையாது. அதுலேயும் தோல்வி படம் வந்தால் மறுபடியும் கடன் ஆகும். அதனால் கமல் நேராக ரஜினி போய் பார்க்குறாரு. ரஜினி, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தக் லைஃப் எடுத்த வகையில் பார்த்தீங்கன்னா 180 கோடி ரூபா வந்து நஷ்டமாயிருச்சு, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறார். இங்கே தான் ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, ரஜினி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 50 வருடம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மதித்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி வந்து கமலுக்கு வந்து உடனே வந்து தேதி கொடுக்குறாரு. கமல், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே கமல் சொல்கிறாரு, நீங்களும் நானும் ஒரு சேர்ந்து படம் நடிப்போம். ஏன்னா அந்த படம் வந்து நம்ம 46 வருஷமாக சேர்ந்து நடிக்கலை. அந்த படத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும், அது பெரிய வியாபாரம் பண்ணலாம். ஆடியன்ஸுமே அப்படி ஒரு படம் வந்து எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னா ட்ரீட் தானே. அது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டு. கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படம் வந்து ஆடியன்ஸ்க்கு பெரிய ட்ரீட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு படம் எடுப்போம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட், குறுகிய பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு படம் வந்து நடித்து கொடுங்க, நான் தயாரிக்கிறேன், அதுலேயும் ஒரு லாபம் வரும். ஸோ இந்த ரெண்டும் வந்துச்சுன்னா நான் இந்த எப்படி சொல்கிறது, நஷ்டத்தை ஈடுகட்டிடுவேன், எனக்கு நீங்கள் இந்த உதவி செய்யணும், நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னோடனே ரஜினி இம்மீடியட்டாக ஓகே சொல்லிட்டார். கமல், நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் பண்ணித்தரேன், இம்மீடியட்டாக நான் உங்களுக்கு தேதி தரேன், நீங்கள் அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிக்கு ஒரு கருத்து இருக்குது இன்றைக்கி. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரஜினி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தர்பார், அதுக்கப்புறம் அண்ணாத்தை, அப்புறம் ஜெயிலரு, கூலி, இப்போ அடுத்து ஜெயிலர் 2, இந்த மாதிரி வெறும் அடிதடி படங்கள், வெட்டு குத்து துப்பாக்கி சூடு, இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள்லேயே நடிச்சிட்ருக்காரு. ஆனால் ரஜினியோட ஆரம்ப கால படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பில்லாலேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போக்கிரி ராஜா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரிசு, நிறைய படங்கள், ராஜா சின்ன ரோஜா, குரு சிஷ்யன், அதுக்கப்புறம் அண்ணாமலை, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கலகலன்னு ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லனாக நடிப்பார். அதே நேரத்தில் ஃபைட்டும் பண்ணுவார், அதே நேரத்தில் டான்ஸும் பண்ணுவார். ரஜினினாலே ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் குரு சிஷ்யன்ற படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஃபைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகமாக என்னமோ பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறவாரு சொல்லுவார். ஒரு மாஸ் ஹீரோ, ஆனால் காமெடி பண்ணால் ஆடியன்ஸ் வந்து ரசிப்பாங்க, பெரிய லெவலில் ரசிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்பு வந்து குளிக்கும் போது உள்ளே போயிட்டு ஐயோ கடவுளே 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 கடவுளேன்னு
சொல்லுவார்ல, அந்த மாதிரியான ஒரு லைட்டர் வெயிட் பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு படிக்காதவன்னு ஒரு படம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, அம்பிகா வந்து சாராயம் கடத்திட்டு போவாங்க வயிற்றுல கடத்தி. இப்போ ரஜினிகாந்த் ஆட்டோ வந்து ஏதாவது தப்பு பண்ணால் ஓடாது, அதுக்கு மேலே நின்றும். ஆமாம், அம்பிகா வந்து லட்சுமி அந்த ஆட்டோ பேர். அம்பிகா வந்து அந்த ஆட்டோவில் ஏறணுன்னா அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாது. ஆமாம், ஆட்டோவா கார் ஸ்டார்ட் ஆகாது. கார் ஸ்டார்ட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து என்னமோ தப்பு இருக்கே லட்சுமி, ஸ்டார்ட் பண்ணு லட்சுமி, ஸ்டார்ட் ஆகும் லட்சுமி அப்படின்னுவாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட்டே ஆகாது. அப்போ வந்து அவர் சந்தேகப்படுவார் அம்பிகா கிட்ட. இல்லை என் லட்சுமி ஸ்டார்ட் ஆகலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு காமெடி பண்ணுவார் ரஜினி. அந்த மாதிரி ஒரு படம் வந்து நடித்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வந்து எப்படின்னா இந்த பாஷா, படையப்பா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரஜினி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே ரொம்ப எப்படி சொல்கிறது, வெட்டு குத்து அந்த மாதிரியே படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு லைட்டர் வெயிட்டில் ஒரு படம், முந்தி நம்ம 80களில் நடித்த மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு ரஜினிக்கும் ஒரு ஆசை இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு படத்தை இயக்கிறதுக்கு ஹியூமர் சென்ஸோட ஒரு இயக்குனர் வேணும். அது சுந்தர்சி. சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஹியூமர் தான். ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற எல்லா படங்கள்லையுமே தலைநகரத்துலேருந்து அரண்மனையிலேருந்து எல்லாம் மசாலா காப்பி என்னென்னமோ படம் எடுப்பார். திடீர்னு ஒரு மசாலா காப்பின்னுவார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மசாலா காப்பியை மாற்றி மசால் தோசைன்னுவார். அந்த மாதிரி வந்து ஒரு ஜாலி படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சுந்தர்சி இயக்குனர் இருக்கிறதுனால அவரை வந்து இதுக்கு இயக்குனராக போடலான்னு கமல் ரஜினி 2 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, சுந்தர்சி வந்து ஏற்கனவே கமலுக்கும் அறிமுகமானவர். அவர் அன்பே சிவம் எடுத்தார், கமலோட ஒர்க் பண்ணியிருக்காரு. சுந்தர்சி எப்படி ஒர்க் பண்ணுவார்னு கமலுக்கு தெரியும். அன்னைக்கு வந்து அந்த படத்தை பற்றி பெருசாக பேசலைன்னா கூட இன்னைக்கு ஓடிடிலாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கே, ஏன் இந்த படம் ஓடல, எதனால் ஓடல அப்படின்னு இப்போ டிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி வந்து ரஜினிகாந்தை வச்சு அருணாச்சலம் படம் எடுத்திருந்தார். அதுவுமே பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு கமர்ஷியலான, அதாவது வந்து ஒரு பெரிய ஆக்ஷன்லாம் இல்லாமல் ஒரு சவால் விட்டு ஜெயிக்கிற மாதிரியான ஒரு கலகலங்கிற மாதிரியான படமாக இருக்கும். அதே நேரத்தில் அது வெற்றி படமாகவும் இருந்துச்சு. அதனால் 2 பேரோடையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி எப்படி சுந்தர்சிக்கு ரஜினியோட ஒர்க் பண்ணமோ அனுபவம் இருக்குது, ரஜினியோட மூடும் தெரியும், கமலோட ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது, கமலோட மூடும் தெரியும். அதனால் இது வந்து கமல்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் கமல்கிட்ட அந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் வந்து சுந்தர்சி வந்துட்டு உள்ளே வராருன்றப்ப எங்களுக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃபீல் ஆனிச்சுன்னா, ஒரு சைடு வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், ஒரு கிளாமர் இருக்கும். அண்ட் ஃபுல் ரஜினி சாருக்கு செட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டராக ஒரு கதை வந்து பண்ணிடுவார். இதுவரையும் நம்ம தொடர்ந்து பார்க்குற இந்த ஆக்ஷன் இல்லாமல் நீங்கள் சொல்கிற பேட்டர்னில் தான் என்டர்டெயின்மெண்ட் ஜோன்லன்னு இருக்கும். ஆனால் இது எப்படி சார் திடீர்னு இவ்வளோ பேருக்கு நடுவில் சுந்தர்சி எப்படி சார் பிக் பண்ணாங்க? அதுதான் அதுதான் அங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ரஜினி ஒரு லைட்டர் வெயிட் படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கமல் வந்து அவரோட கடனை அடைக்கிறதுக்கு தான் ரஜினி நடித்து கொடுக்குறாரு. கமல் வந்து நான் ரஜினி அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுக்கார், எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்துருங்க, இன்னொரு படம் நடித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் இங்கே மோட்டிவ் என்ன, இந்த படம் வந்து ரஜினி கமலஹாசனுக்கு தயாரிப்பாளராக 2 படம் பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கமலோட கடன்லேருந்து வெளியில் கொண்டு வரணும். வேறு யாராவது ஒரு இயக்குனர் இன்னைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த படம் அவங்க வந்து பெரிய பட்ஜெட் படமாக்கி பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து கலேபரம் பண்ணி அடி தட்டி வெட்டு குத்து ஆக்ஷன் ஃபைட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அது இது அந்த இது இந்த இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை வந்து படத்தை வந்து பிரம்மாண்டமாக்கி கிட்டத்தட்ட இந்த படத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு 450 கோடி ரூபா 350 400 கோடி ரூபா பட்ஜெட்டு கொண்டு வந்து அதுக்கு மேலே அது வியாபாரம் பண்ணி அதுக்கு மேலே அது ஓடாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் உதவி செய்ய போய் மறுபடியும் பிரச்சனையாயிரும் கமலுக்கு. அப்போ பட்ஜெட்டில் எடுக்கிற ஒரு இயக்குனர், அதாவது பிளானிங்கில் எடுக்கிற ஒரு இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க, சுந்தர்சி மட்டும் கிடையாது. ஆனால் ஏன் சுந்தர்சியை செலக்ட் பண்ணாங்கன்னா ஒரு 2 காரணத்துக்கு தான். ஒன்று ஹியூமர் சென்ஸு, ஹியூமரான ஒரு படம் வேணும். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங்கில் எடுக்கணும், ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கணும். அந்த அந்த குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கிற படம் ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கணும். அதனால தான் அது யார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சுந்தர்சி கரெக்டாக இருக்கும்னு நினச்சி சுந்தர்சியை கமிட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சார். அதே நேரத்தில் வந்து சுந்தர்சி வந்து ஒரு பழைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார் சார், என்னன்னா நான் அன்பே சிவம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் என்னால் படமே பண்ண முடியல, இதுக்கப்புறம் படம் பண்ணணுமான்றதெல்லாம் வந்து யோசித்தேன். அப்படி ஒன்று நடந்துருச்சு அந்த படத்து மூலியமாக. ஆனால் இப்போ அதை ரெகக்னிஷன் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அதோட தொடர்ச்சி அதில் கிடைக்க வேண்டிய வெற்றி தான் இப்போ கிடைக்க போகுதோ, இந்த ரஜினி சாரோட படத்தில் கிடைக்க போதோ அப்படின்றது என்னோட கேள்வி சார். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சுந்தர்சி வந்து 93 94 காலகட்டத்தில் வந்து டைரக்டர் அறிமுகமாகறாரு.
எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 32 வருஷமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கார் சுந்தர் சி. நல்லா எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எப்படி சொல்கிறது, மினிமம் கேரண்டி, எப்படியும் கலெக்ட் பண்ணிடும், எப்படியும் வந்து வெற்றி கொடுத்துரும், லாபத்தை கொடுத்துருங்கிற மாதிரியான படங்களை தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கார். நடுவில் வந்து கொஞ்சம் சின்ன சோர்வு டைரக்ஷனில் இருக்கும்போது, பெருசாக அவரோட டைரக்ஷனில் வந்த படங்கள் ஓடாத போது டக்குன்னு நடிகன் ஆனார். டக்குன்னு நடிகனாகி நிறைய படங்கள் வந்து தனியாக நடிச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நடிகர் சுந்தர் சியை பார்க்கறதுக்கு மக்கள் விரும்பாமல் கொஞ்சம் சோர்வடையும் போது டக்குன்னு டேரக்டராக மறுபடியும் ஃபார்மில் வந்துட்டார். அப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட 33 வருஷமாக அந்த ஃபீல்டில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டர்டான அப்படின்னு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேபிளான ஒரு வெற்றி அது வந்து சுந்தர் சி தக்க வச்சிட்ருக்கார். ஒரு படத்தை எப்படி எடுத்தால் அந்த படம் வெற்றி படமாகும், எப்படி வந்து அந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து சுந்தர் சி தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பிளானிங், ஒரு பட்ஜெட், ஒரு 80 நாளில் படத்தை முடிக்கணும் அப்படின்னா ரஜினி படமாக இருந்தாலும் 80 நாளில் முடிச்சிருவார். அந்த கேப்பபிலிட்டி, அந்த கெப்பாசிட்டி அந்த டேரக்டருக்கு வேணும். அது சுந்தர் சிட்ட இருக்குது. ஸோ இந்த அனுபவம் தான் வந்து இன்றைக்கி சுந்தர் சி வந்து இயக்குனராக தேர்ந்தெடுத்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் மிகப்பெரிய வெற்றி படம் தான். ஆனால் அன்னைக்கு அது பெருசாக பேசப்படல. இன்றைக்கி காலங்கடந்து பல படங்களை வந்து பேசுகிறாங்க. ஒன்றும் ஆழம் வந்தானே கூட வந்து நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் குணாவை பார்த்துட்டு வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி எப்படி சொல்கிறது, இது முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடியே அந்த மாதிரி படங்கள் எடுத்திருக்காங்க. அன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாத படங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன், யங்கர் ஜென்ரேஷனோட கனெக்ட் ஆகிறாங்க. அது காரணம் என்னென்னா, யங்கர் ஜென்ரேஷனோட டேஸ்ட் இருக்குல்ல, அது வெரைட்டியாக இருக்குது. என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறதே நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் பாருங்களேன், பெரிய பெரிய ஆக்ஷன் படங்களை விட சின்ன சின்ன படங்கள் இருக்கு இல்லையா, அதாவது புது புது கதைகளோடு வர படங்கள்லாம் வந்து பெரிய வெற்றி படமாக ஆக்கி கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா வந்து லவ் டுடே, டிராகனு, டியூடு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது குட் நைட்டு, குடும்பஸ்தனு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு, லப்பர் பந்து, வாழை, இந்த மாதிரி படங்கள், இது கட்டா குஸ்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள் தானே, கதையோடு வர படங்கள் தானே. இதை இப்போ ஜென்சி கிட்ஸு, 2K கிட்ஸு, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் லைக் பண்ண தானே செய்கிறாங்க. ஸோ அவங்களோட டேஸ்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா, நல்ல விஷயங்களை எதை கொடுத்தாலும் அவங்க ரசிக்க தயாராக இருக்காங்க. ஸோ அந்த புது விஷயம், நல்ல விஷயம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த டேஸ்ட்டோடு கனெக்ட் பண்ணுற ஒரு டேரக்டர் யாராக இருக்கும்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ KS ரவிக்குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷமாக படம் பண்ணல. இப்போ சுரேஷ் கிருஷ்ணா எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷமாக படம் பண்ணல. இவங்கெல்லாம் ரஜினியை வச்சு வெற்றி படங்கள் கொடுத்தவங்க தான். ஆனால் இன்றைக்கி வந்து படம் பண்ணாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸோட பல்ஸ் இதெல்லாம் தெரியாது. ஆனால் சுந்தர் சி வந்து இன்றைக்கும் படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி சுந்தர் சி படம் வந்திருக்கும், 6 மாதத்துக்கு முன்னாடி சுந்தர் சி படம் வந்திருக்கும், இப்போ ஒரு படம் ப்ரொடக்ஷனில் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அது இன்றைக்கி ட்ரெண்டிலே இருக்கிற ஒரு டேரக்டர்னால சுந்தர் சி கமிட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குவாரா அப்படின்னா நிச்சயமாக வெற்றி படம் ஆக்குவார். கண்டிப்பாக சார். அதே நேரத்தில் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, எல்லாரும் வந்து கேட்டிருந்தாங்க. சுந்தர் சி அவரோட வந்து ஆகச்சிறந்த சிஷியர் வந்து ஹிப்ஹாப் தபிலா அப்படின்றத சொல்லுவாங்க, ஆதி வந்து சொல்லுவாங்க. அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அனிருத் தான் வந்து இவங்களோட ரஜினி சாரோட ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர். அந்த சைடில் கமல் சார் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த படத்தில் உங்களுடைய கணிப்படி யார் மியூசிக் டைரக்டராக வந்தால் இது இன்னும் பேட்டர்ன் அவுட்டாக இருக்கும் அப்படின்னா? இது வந்து எந்த சந்தேகமே இல்லை, அனிருத் தான். ஆமாம், அனிருத் ஏன் மியூசிக் டைரக்டராக இருப்பார்னா, ரஜினியோட செல்ல பிள்ளை அனிருத். அனிருத் அப்படின்னா ரஜினி தூக்கி வளர்த்த பிள்ளை, ரஜினி மடியில் வளர்ந்த பிள்ளை, புரியுது உங்களுக்கு? அதனால் ரஜினிக்கு வந்து அனிருத் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் அது இருக்க தான் செய்யும், அதில் தப்பும் கிடையாது. அது வந்து ரஜினியோட சாய்ஸ் தான். இங்கே நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, கமலஹாசன் தயாரிப்பாளராக இருந்தால் கூட இந்த சாய்ஸ் எல்லாமே ரஜினியோட சாய்ஸ் தான். ஏன்னா எப்போவுமே எப்படின்னா ஒரு ஹீரோட சாய்ஸ்க்கு விட்டுருவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரஜினியோட சாய்ஸ் அப்படின்னும் போது அது அனிருத்தாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கமலஹாசன் வந்து ஜிப்ரானை கூட போடுவார், இல்லை வேறு யாராவது கூட போடுவார். அவர் நிறைய பரிச்சயத்தமான படங்கள்லாம் எடுப்பார், அப்படி சொல்கிறது சோதனை பண்ணி பார்க்கக்கூடிய படங்கள்லாம் எடுப்பார். ஆனால் இப்போ அவருக்கே சோதனை காலமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி படங்கள் எடுத்தோ மறுபடியும் வந்து உத்தம வில்லன் படம் மாதிரி இப்போ எடுக்க முடியுமா? எடுத்தால் என்ன ஆகிறது? சிக்கல் ஆயிரும். அதனால் வந்து அதுக்கு அந்த எப்படி சொல்லுது, விபரீத விளையாட்டுக்கு வந்து கமலஹாசன் வந்து இப்போ போக மாட்டார். இந்த சூழ்நிலையில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி விபரீத விளையாட்டுக்கு போகிற மாதிரி படங்கள் எடுத்தால் ரஜினி நடிக்க மாட்டார். ரஜினி என்னென்னா அவரோட கேரியர் அது சக்ஸஸாக போயிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். கமல் என்னென்னா சக்ஸஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்னு நினைப்பார். நாம் உதாரணமாக சொல்லணும்னா அபய் சண்முகிலாம் யாருமே நடிக்க மாட்டாங்க. அது ஒரு ஹிலாரியஸ் ஹிட் படம் தான், ஆனால் தைரியமாக நடிப்பார். குருதி பின்னல் மாதிரி படம் நடிப்பார், விஸ்வரூபம் மாதிரி படம் நடிப்பார், மகாநதி மாதிரி
படம் நடிப்பார். நீங்கள் கமல் படங்கள் பாருங்களேன், அபூர்வ சகோதரன் மாதிரி படம் நடிப்பார். கமல் வந்து எப்படின்னா நடிக்கிற படங்கள் சங்கராபரணம் மாதிரி ஒரு படம் நடிப்பார், இது சிற்பிக்குள் முத்து மாதிரி ஒரு படம் நடிப்பார். இது கமல் நடிக்கிற படங்கள்லாம் வேறு மாதிரி பேட்டர்னில் இருக்கும், ரிஸ்க் எடுத்து நடிப்பார். ஆனால் ரஜினி நடிக்கிற படங்கள் என்னன்னா மாஸ் கலெக்ஷன் ஹிட் ஆகிற படங்களாக இருக்கும். நீங்கள் பில்லா ரங்காலேருந்து அந்த போக்கிரி ராஜா, அடுத்த வாரிசு நான் சொன்னேன்ல, அந்த காலகட்டத்தில் அப்படியே ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா முரட்டுக்கால அதுனா அந்த பேரே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஷா, அப்புறம் அருணாச்சலம், அண்ணாமலை, படையப்பா, முத்து எல்லாமே அப்படி வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற படங்கள் எல்லாமே அப்படி வரும். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே சாய்ஸ் வந்து ரஜினி சாய்ஸ் தான். அதனால் ரஜினியோட சாய்ஸ் அனிருத் தான். கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் வந்து இன்னும் ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். எப்போவுமே வந்து இந்த சுந்தர் சி அவர் வந்து வந்தாலே ஒரு 2-3 ஹீரோயினோட வச்சு ஒரு படம் பண்ணுவாங்க, ஒரு கதை பண்ணுவாங்க. அப்படின்றப்ப ஹீரோயின் தமன்னாவா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ உங்ககிட்ட அந்த கேள்வியை பட்டு கேட்டுட்டு அதை முடிச்சுக்கிறேன். இல்லை, ஹீரோயின் தமன்னா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. தமன்னாவும் நல்ல நடிகை தான். நீங்கள் சுந்தர் சி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4-5 ஹீரோயின்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஜாலியான ஒரு படம் எடுப்பார். சமீபத்தில் வந்த மதகத ராஜா கூட பார்த்தீங்களா, ஒரு 3-4 கேர்ள்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சுட்டு அப்படியே கலகலகலன்னு படத்தை ஓட்டுவார். அந்த பேட்டர்ன் அது சுந்தர் சி பேட்டர்னு. ஸோ அந்த மாதிரி படங்களில் இப்போ ரஜினி படத்துலலாம் அதை பண்ணாருன்னா இன்னும் இப்போ ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ ரஜினியுமே பார்த்தீங்கன்னா சந்திரமுகி மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கலகலகலன்னு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கதையில் தான் நடிச்சிருந்தாரு. அது காரணம் என்னென்னா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அன்றைக்கி வந்து மிகப்பெரிய தோல்வியில் இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு பெரிய கடன் ஆகி போச்சு. அந்த டி நகர் வீடு சிவாஜி இல்லம் இருக்கு இல்லையா, அதை விற்றா தான் இனிமேல் அந்த கடன் அடைக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் பிரபுவும் ராம்குமார் போய் ரஜினிகாந்தை கேட்குறாங்க. இதே மாதிரி தான் கமல் கேட்ட மாதிரி தான், எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அண்ணா, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோடனே உடனே வந்து சிவாஜி கணேசன் மேலே இருக்கிற மரியாதையினால ரஜினி இமீடியட்டாக வந்து சந்திரமுகி நடிச்சு கொடுத்தாரு. அதுவும் இப்படி தான் நான் சொல்கிறேன்ல, அதே மாதிரி ஒரு குறுகிய பட்ஜெட் பிளான், ஒரு அரண்மனைக்குள்ளேயே வச்சு படத்தை எடுத்திருப்பாங்க. ஒரு பாட்டு கீட்டு அப்படி இப்படின்னு காமெடி வடிவேலு அது மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு கலகலன்னு ஓட்டி அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக்கிட்டாங்க. அது பி வாசு அன்னைக்கு பண்ணியிருந்தார். ஸோ அதனால் வந்து இது சுந்தர்சியோட பேட்டர்னு, அதில் ரஜினி நடிச்சிருந்தா இன்னும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் இந்த படம் டெஃபினட்டாக வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறோம். உங்களுடைய சிறந்த தகவலுக்கு மிகப்பெரிய நன்றி சார். நன்றி.